ஒரு கத்தி குத்தே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சீன் ஆஃப் க்ரைம்க்கு போயிட்டு அது எந்த அளவுக்கு அவங்கள குத்திருக்காங்க, அந்த கிளாதிங் எடுத்துட்டு வந்து என்ன டைப் ஆஃப் கத்தி யூஸ் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த கத்தியை தேடி கண்டுபிடிக்கலாம் என்ன கத்தி. ஆமா, அதுக்கு பிசிக்ஸ் டிவிஷன் அவங்க வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க பார்ப்பாங்க. ராஜீவ்காந்தி கேஸ் தெரியும் இல்லையா அவங்களுக்கு, பாம் பிளாஸ்ட் மர்டர். அதுக்கெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட 4 days நைட் அண்ட் டேயாக ஒர்க் பண்ணோம். 400 சாம்பிள்ஸ், நாட் 1 or 2. வி கலெக்டட் அரவுண்ட் என்ன கோணியாக செப்பல்ஸு, அப்புறம் துணிமணி, ரப்பிஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து லேபில் தள்ளிட்டாங்க. எங்கள் கையெல்லாம் அப்படியே வெளுத்து போயிருக்கோம். அந்த லிக்விட் பட்டுதுன்னா அதில் இருக்க ஃபேட் எல்லாம் டிசால்வ் பண்ணிடும். அது நிறையா எங்கள் ஆஃபீஸில் இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணனால நிறைய பேர் அஃபெக்டட் கூட. என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கையெல்லாம் அப்படியே புண்ணா ஆகிடும் அவங்களுக்கு அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதில் ஷீ ஹேட் கேன்சர், ஷீ டைட் ஆஃப் கேன்சர் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, வெடிச்ச அந்த பாடி பார்ட்ஸ், அது டாக்ஸிகாலஜிக்கு போகும். அவங்க ஏதாவது பாய்சன், ஏதாவது இது லிக்கர் அது மாதிரி சாப்பிட்ருந்தாங்களா, அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும். இவங்க தானான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அந்த டிவிஷனில் போய் அவங்களோட மண்டையோடு அப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வச்சு அதை சூட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த குழந்தைக்கு வந்து பச்சை வெண்டைக்காய் சாப்பிட்றதுல அதுக்கு ஒரு ஆசை இருந்து, பின்னாடி நிலத்தில் பச்சை வெண்டைக்காவை எடுத்து சாப்பிட்ருக்க, அதில் குவினால்ஃபாஸ் இந்த இது பூச்சி வராமல் இருக்கணுன்றதுக்காக ஸ்ப்ரே பண்ணி வச்சுருங்க. இது கான்ஸ்டண்ட்டாக போய் 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 சாப்பிட்டு அந்த குழந்தை வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். காலஞ்சென்ற இசையமைப்பாளர் டி.கே. ராமமூர்த்தி அவர்களின் மகள் ஜமுனா சிவசங்கரன் அவர்கள் ஃபாரன்சிக் துறையில் பல ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார். அவருடைய அனுபவங்களை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். நீங்க வந்து டெபுட்டி டைரக்டரா இருந்திருக்கீங்க ஃபாரன்சிக். ஆமா, டெபுட்டி டைரக்டரா இருந்து ரிட்டையர் ஆன. வித்தியாசமான ஒரு துறை அது. வீட்டில் இசைமயமா இருக்கும். அங்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கைரேகை இது பண்றது. ஃபாரன்சிக் தான் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு மேர்டுனாக்கா அவங்கள ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. நீங்க அந்த மாதிரி போயிருக்கீங்களா இல்ல ஆஃபீஸ் ஜாப் மட்டும் தானே உங்களுக்கு? இல்ல நாங்களும் ஃபீல்டுக்கெல்லாம் போனோம். எங்கேயாவது கிரைம் நடந்ததுன்னா நாங்க போயிட்டு அங்க அனலைஸ் அங்க என்ன சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணணுமோ எங்களுக்கு தோதான சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ராஜீவ்காந்தி கேஸ் தெரியும் இல்லையா அவங்களுக்கு, பாம் பிளாஸ்ட் மர்டர். அதுக்கெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட 4 days நைட் அண்ட் டேயாக ஒர்க் பண்ணோம். காத்தால 7 o'clock கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு லேபுக்கு வந்து மார்னிங் 7 o'clock இஃப் வி லீவ் த ஹவுஸ், நைட் 9 o'clock மேலே தான் எங்களை கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. அது வரைக்கும் நாங்கள் லேபில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஆல் த 4 or 5 days கண்டினியூஸாக ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் எங்களை விடவே இல்லை. அதில் நீங்கள் என்னெல்லாம் உங்கள் ஃபைண்டிங்ஸ் என்ன வந்துச்சு, உங்கள் டீமுடைய என்ன டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல எங்களோட ஒர்க் வந்து அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ், RDXன்னு ஒரு மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ் கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலாக அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து தனியாக அது மாதிரி இருக்கவே இருக்காதான். அதனால என்ன பண்ணாங்க, அந்த மிலிட்ரி பர்சன்ஸ்லாம், சபர்வால், இன்னும் எனக்கு அவர் பேர்லாம் கூட ஞாபகம் இருக்கு, அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி தனியா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து காம்பினேஷன் ஆஃப் இன்னொரு எக்ஸ்ப்ளோசிவ் கால் TNTன்னு இருக்கு, இது ரெண்டும் தான் சேர்ந்துருக்கும், ஸோ அதனால உங்களோட அனாலிசிஸ் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களை வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. நாங்க அதை ப்ரூவ் பண்ணோம், இல்லை இது தனியா அவங்க எடுத்து அவங்க வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட் மேட் ஹியூமன் பாம். ஆமா, அந்த தானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு வந்து ஒரு ஜாக்கெட் மாதிரி பண்ணி, அந்த ஜாக்கெட் உள்ள நல்லா இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பேக் பண்ணி பவுடர் RDXா பேக் பண்ணி அதோட டெட்டனேட்டர்ஸ் வச்சு அந்த அம்மா மேல ஒரு சுடிதார்லாம் போட்டு கவர் பண்ணி, அது வந்து எலக்ட்ரிக்கல் டெட்டனேட்டர் தான் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஹை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கெல்லாம். ஸோ அதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து மாலை போடுற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி, அவருக்கு மாலை போடுறப்ப அந்த அம்மா குனிஞ்சு பட்டன் அமைக்கி அப்படிதான் அது எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. அந்த டவுட் எப்படி வந்தது அந்த கெமிக்கல்ஸ்? அது வந்து எங்களுக்கு எப்படி பேஸ்ட் ஆன் கெமிஸ்ட்ரி தானே எல்லாமே. உங்களுக்கு எனிதிங் நீங்க போடுற ஷர்ட்ல இருந்து இங்க நீங்க தரை நடக்கிறீங்கல்ல, இந்த தரையில இருந்து எல்லாமே கெமிக்கல்ஸ் தானே. யூ கேன் டிரைவ் டு தட் இல்லையா. ஸோ எனிதிங் இஸ் கெமிக்கல் தானே.
ஸோ அந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு இட் இஸ் சைக்ளோ ப்ராடக்ட், அது சைக்ளோபென்சீன் ப்ராடக்ட் அது. ஸோ அந்த ப்ராடக்டை வந்து குரோமட்டோகிராஃபின்னு ஒரு இது இருக்கு, அனாலிட்டிக்கல் மெத்தட் இருக்கு. அதில் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வாங்குவோம் நாங்கள். ஸ்டாண்டர்ட்ஸ் வாங்கி அந்த குரோமட்டோகிராஃபிக் மெத்தடில் இது ஆர்டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கையில் கொஞ்சம் மண் போட்டு இப்படி தேய்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கெட்டியான மண்ணெல்லாம் மேலே வெளியில் வரும், தூளாகதான் பின்னாடி வரும் இல்லையா? அந்த மாதிரி அந்த மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அந்த சாலிடை போட்டுட்டு அது மேலே கேஸோ லிக்விட்ஸோ பாஸ் பண்ணுவோம். அப்போ அது பிரிஞ்சு எந்த இடத்துல எப்போ வருதோ அதுக்கு தகுந்தப்பல அந்த ஸ்டாண்டர்டும் அதே டைமுக்கு தானே வரும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு கம்பேர் பண்ணி அது வந்து ஆர்டிஎக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணோம். தட் வாஸ் வெரி நைஸ் கேஸ், ஆக்சுவலாக சேலஞ்சிங் கேஸ். அது முன்னாள் பிரதமரை கொல்லப்பட்டாங்க, முக்கியமான வழக்குன்ற அந்த ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆமாம், எங்களுக்கு வந்து அப்போ 144 போட்டிருந்தாங்க இல்லையா? அதனால எங்களுக்கு காஃபி கூட கிடைக்காது. அதனால எங்களோட கலீக் வந்து அவங்க வீடு பக்கத்துல இருந்தது, அவங்க போயிட்டு அங்க எங்களுக்கு ஒரு உப்மா அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து தருவாங்க. ஃபுட் எதுவுமே மார்னிங் 7 o'clock போகும்போது என்னத்த நீங்க வீட்டுல இருந்து எடுத்து ஸ்ரீபெரும்புதூர் வந்து ரொம்ப ரிமோட்டான இப்பதான். ஆமா, ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு அங்க சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு லேப்ல வந்து வெயில், பயங்கர வெயில் அந்த இதுல. அதுல வந்து அப்பெல்லாம் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கிடையாது, அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாது. அப்ப ஆர்டினரி கிளாசிக்கல் மெத்தட்ஸ் தான் எங்களுக்கு. குரோமட்டோகிராஃபிக் பிளேட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு கிளாஸ் பிளேட் மாதிரி இருக்கும், அதுல சிலிக்கா ஜெல்னு ஒரு பவுடர் இருக்கும். அந்த பவுடரை போட்டு காய வச்சு, வெயில்ல காய வச்சு, அதுல வந்து இந்த மாதிரி ஸ்பாட் பண்ணி அதை லிக்விட்ல ரன் பண்ணி ஒவ்வொரு முறையும் நாங்க இது பண்ணோம். அது மாதிரி கிட்டத்தட்ட 400 சாம்பிள்ஸ், நாட் 1 or 2. வி கலெக்டட் அரவுண்ட் என்ன கோணியா சப்பல்ஸு, அப்புறம் துணிமணி, ரப்பிஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து லேப்ல தள்ளிட்டாங்க. அத்தனையையும் நாங்கள் சும்மா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதை வந்து ஒரு கெமிக்கல் போட்டு, அசிட்ரோன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, அந்த அசிட்ரோனில் போட்டு டிசால்வ் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து பியூரிஃபை பண்ணி எல்லாமே நம்ம வந்து கிளாசிக்கல் மெத்தடில் தான் பண்ணணும். இப்போ மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது இல்லையா? அதனால அந்த எங்கள் கையெல்லாம் அப்படியே வெளுத்து போயிருக்கும். அந்த லிக்விட் பட்டுதுன்னா அதில் இருக்க ஃபேட் எல்லாம் டிசால்வ் பண்ணிடும் அது. ஸோ கையெல்லாம் வெளுத்து போயிடும் எங்களுக்கு. ஆமா, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது அது. ஆமா, நிறைய எங்க ஆஃபீஸ்ல இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணனால நிறைய பேர் அஃபெக்டட் கூட. ஸோ அந்த மாதிரி வெளுத்து போயிடும் எங்க கையெல்லாம். அந்த லிக்விட்ஸை எடுத்து அதை ஸ்பாட் பண்ணி க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட மார்னிங் 7 o'clock இருந்து 9 o'clock வரைக்கும் வில் பி ஒர்க்கிங். அந்த டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர். ஆனா ஹோல் லெபார்டரி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் கேஸ். ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் அதில் இன்வால்வ்டு. இப்போ பிளட்னா அது பயாலஜி டிவிஷனுக்கு போகும், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னா எங்களோட கெமிஸ்ட்ரி டிவிஷனுக்கு வரும், அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ், அந்த டெட்டனேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அதுன்றது ஃபிசிக்ஸ் டிவிஷனில் போகும். வி ஹாவ் சோ மெனி டிவிஷன்ஸ், 14 டிவிஷன்ஸ். ஆமாம், எந்த வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ 14 டிவிஷன்ஸ் வி ஹாவ் இன் ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த சில இம்பார்ட்டன்ட் கேசஸ் வந்து அந்த அத்தனை டிவிஷன்ஸ்க்கும் போயிட்டு வரும். அப்புறம் அந்த அம்மாவோட துணிமணி வந்து என்ன மெட்டீரியல், அதுக்கப்புறம் அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, வெடிச்ச அந்த பாடி பார்ட்ஸ், அது டாக்ஸிகாலஜிக்கு போகும். அவங்க ஏதாவது பாய்சன், ஏதாவது இது லிக்கர் அது மாதிரி சாப்பிட்டுருந்தாங்களா, அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அது மாதிரி எல்லா டிவிஷனுக்கும் போயிட்டு வரும். அப்புறம் இவங்க தானான்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு டிவிஷன் இருக்கு. அந்த டிவிஷன்ல போய் அவங்களோட மண்டையோடு அப்புறம் அவங்களுடைய போட்டோகிராஃப் வச்சு அதை சூட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 14 டிவிஷன்ஸ்க்கும் அந்த சாம்பிள் போயிட்டு வரும். எங்களது வந்து அப்போ வந்து ரொம்ப மெயின் டிவிஷனாக இருந்தது, கெமிஸ்ட்ரி டிவிஷன். ஸோ இதுதான் என்ன எக்ஸ்ப்ளோசிவ்னு நம்ம சொன்னாதான் அவங்க அதுக்கு மேல வந்து இது பண்ண முடியும், இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். கொலை கண்டுபிடிச்சல நீங்க ஒரு முக்கியமான ஒரு பெருமைக்குரிய ஒரு. நீங்க சந்திச்ச வேற ஏதாவது ரொம்ப இதுவான கேசஸ் இருக்கா? நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் பண்ணிருக்கோம். MV சிதம்பரம்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இருந்தது தெரியுங்களா முன்னாடி? அதேதான், அந்த கப்பல் கேஸ் கூட நான் பண்ணிருக்கேன். அது வந்து சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்தப்ப என்ன ஆச்சு, ஷார் ஆயிடுச்சுல பாடிஸ், டெக்கு எரிஞ்சு கீழே இருக்க அந்த லோவர் டெக்கு. ஸோ அப்போ வந்து அந்த கேஸ்ல அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய துணிமணி எடுத்துட்டு வருவாங்க. அப்பெல்லாம் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து துணிமணி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு டனல் மாதிரி இருக்கும் பாருங்க,
அந்த டனல்ல கீழே இருக்கிற அந்த 3rd கிளாஸ்ல வந்து அந்த டனலோட இப்படி டானா மாடி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து இவங்க துணியை வச்சு வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. மூட்டையா அதுல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. இந்த டனல்ல இருக்கிற ஹீட் என்ன பண்ணுச்சு, அதுல வந்து எல்லாம் நைலான் அது மாதிரி க்ளோத்ஸ் தானே, ரொம்ப சிந்தட்டிக் க்ளோத்ஸ் தானே, தெரியாம பத்திக்க கூட இல்லை. அது அப்படியே தீஞ்சு 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 புகைய ஆரம்பிச்சு அந்த புகையில அந்த கீழே இருக்கிற இவங்க நிறைய பேர் அந்த ஸ்மோக்ல இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து வந்தது ஒண்ணுமே இல்லை சார், வெறும் சார்டு பாடிஸ், சார்டு க்ளோதிங்ஸ், அதுல எல்லாம் ஒண்ணுமே நீங்க பண்ணவே முடியாது. அப்ப வந்து இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த கப்பலில் இருந்த ரெசிடியூஸ் எல்லாம், அந்த ஓரத்தில் இருந்த ரெசிடியூஸ் எல்லாம் எடுத்து, இப்போ வந்து அதை டிசால்வ் பண்ணுற கெமிக்கல் கூட நம்மக்கிட்ட கிடையாது, ஜெர்மனிலேருந்து வரணும், எங்களுக்கு இம்போர்ட் பண்ணணும். நாங்கள் டாக்டர் சந்திரசேகர்னு இருந்தார் இல்லையா, அவர் தானே ஹெட்டாக இருந்தார், அவர் அப்போ ஹெட்டாக இருந்தார். ஸோ அவர் பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் மேன். நாங்கள் வந்து முன்னாடி நாள் ரெஃபரன்ஸை பார்த்து சொல்கிறோம் எங்களுக்கு இந்த கெமிக்கல் வேணும்னு. மறுநாள் எங்களுக்கு ஒரு 20 பாட்டில்ஸ் ஆஃப் தட் கெமிக்கல் ஹி காட் ஃப்ரம் ஜெர்மனி. அது வந்து அதுக்கப்புறம் அந்த கெமிக்கல்ஸ் போட்டு டிசால்வ் பண்ணி, அப்ப ஐஆர் மட்டும் இருந்தது, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுல போட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப நைலான்ஸ் தான் அதுல எரிஞ்சிருக்கு அப்படிங்கறது, அதுதான் காரணம்னு அப்புறம் போய் எக்ஸாமின் பண்ணப்ப அவங்க அந்த இடத்துல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த புகை தான் வந்து அவங்க அது வந்து எல்லாமே பாய்சனஸ் ஃபியூம்ஸ் இல்லையா, ஸோ அந்த பாய்சனஸ் ஃபியூம்ஸ்னால தான் இவங்க எல்லாம் இறந்து போனாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரிய வந்தது. அப்ப ரொம்ப பரபரப்பா இருந்த ஒரு சம்பவம், அது வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். அந்த கப்பல் மட்டும் தான் சென்னைக்கு சிங்கப்பூர் நடுவுல இருந்த கேஸ். அதுக்கப்புறம் அந்த ஆர்எஸ்எஸ் பில்டிங் ஒன்று எக்ஸ்ப்ளோட் ஆச்சே, அதுவும் ஹை எக்ஸ்ப்ளோசிவ், பிஇடிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க ஓடிட்டான். இந்த ஆளை பிடிக்க யார் ஓடினாங்க என்னன்னு அவங்களுக்கு பிடிக்கவே தெரியல, யாரோ ஏதோ வச்சுட்டு ஓடிடுறான்னு மாதிரி நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்பதான் அந்த இது கூட கண்டுபிடிச்சாங்க, பிஇடின்னு சொல்லிட்டு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ். அதுவும் அது ஹோல் பில்டிங்கையே பிளாஸ்ட் பண்ணிடுச்சு. அது புது பில்டிங், அதை பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. வெறும் ரப்பிஷ் சார் அது. இதுவாவது ஏதோ அங்கங்க கொஞ்சம் நாங்க தேடி கண்டுபிடிச்சு சாம்பிள்ஸ் எடுக்க முடிஞ்சது. அங்க வெறும் சிமெண்ட்டும் கல்லும் செங்கலும் தான், வெறும் ரப்பிஷ். இட் வாஸ் சோ டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு டூ தட் கேஸ். மத்தியானம் வெயில்ல அப்படி சாம்பிள் கலெக்ட் பண்ணுவோம் நாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல அதுக்கு ரிலவெண்டா இருக்கிற மெட்டீரியல் எடுப்போம். இப்ப அங்க ஒயர் அதெல்லாம் இருக்கும், ஸோ அந்த வயர்ஸ், அதுக்கப்புறம் பேப்பர்ஸ், அதுல எல்லாம் தான் அந்த புகை படியும். இந்த கெமிக்கல்ஸ் வந்து படியுங்கிறது எதுலன்னு எங்களுக்கு அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உட்டுல படியும், கல்லுல ரொம்ப படியாது, உட்டுல படியும், வயர்ஸ்ல இருக்கும், அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் பிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிட்ஸ்ல படியும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி அந்த மாதிரி சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சால்வெண்ட்ல போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க நிறைய கெமிக்கல்ஸ் டீல் பண்றீங்க, அதுலயும் சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்குவீங்களா? நாங்க இது வரைக்கும் பெருசா ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் அது மாதிரிலாம் அப்பெல்லாம் இவ்வளோ அவேர்னஸே கிடையாது சார் எங்களுக்கு. அப்பெல்லாம் நாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் எடுத்தது இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கேஸ் அனலைஸ் பண்ணணும், எப்படியாவது சீக்கிரம் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி தான். இந்த இப்போ வந்து நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நாங்க நிறைய கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இது பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு தனியா எங்களுக்கு இதுக்குன்னு ரிஸ்க் அலவன்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஆக்சுவலி. நாங்களா எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். சில பேருக்கு வந்து கேன்சர் கூட வந்திருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணப்ப தெரியல, அது எவ்வளோ டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸுங்கிறதே எங்களுக்கு அப்பெல்லாம் தெரியல. அவங்க பென்சீன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பென்சீன்லாம் பயங்கர கார்சினோஜெனிக். ஆமா ஆமா, ஸோ அதெல்லாம் பயங்கர கார்சினோஜன். என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கையெல்லாம் அப்படியே புண்ணா ஆயிடும் அவங்களுக்கு அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதில் ஷீ ஹேட் கேன்சர், ஷீ டைட் ஆஃப் கேன்சர் ஆக்சுவலா. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, உடல்நல பிரச்சனைகளா? தெய்வாதீனமா எனக்கு எதுவும் வரல as such. ஐ திங்க் பேசிக்லி ஐம் ஸ்ட்ராங் நினைக்கிறேன். ஸோ அப்பா அம்மா கொடுத்த ஒரு கிஃப்ட் அது எனக்கு. அம்மாவும் அப்பாவும் பேசிக்காக அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஜீன்ஸ் அவங்களுக்கு. ஸோ அந்த ஜீன்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ எனக்கு ஒன்றும் அதனால ஒன்றும் பிரச்சனைகள் வந்ததில்லை. ஓரளவுக்கு நான் கொஞ்சம் எதுவும் எனக்கு லேப்னால எனக்கு எதுவும் வந்ததில்லை. இப்போ உங்க ப்ரொஃபஷன் வந்து இப்போ ஒரு ஏதாவது பிளாஸ்ட் போபால் மாதிரி ஏதாவது நடந்தா அந்த மாதிரி நம்ம தான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, மற்றபடி நார்மலான ஒரு மர்டர் அப்படின்னாக்கா அங்கே வந்து கெமிக்கல் இதுக்கு என்ன கெமிக்கல்ஸ்க்கு போக மாட்டோம். அதில் எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கத்தி குத்தே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சீன் ஆஃப் கிரைம்க்கு போயிட்டு
அது எந்த அளவுக்கு அவங்கள குத்திருக்காங்க, அந்த கிளாதிங் எடுத்துட்டு வந்து என்ன டைப் ஆஃப் கத்தி யூஸ் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த கத்தியை தேடும் கண்டுபிடிக்கலாம் என்ன கத்தி. ஆமா, அதுக்கு பிசிக்ஸ் டிவிஷன் அவங்க வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த கத்தி வந்து எங்கேயாவது இருக்கும், நம்ம ஒரு க்ளூ கொடுத்தோம்னா நம்ம வந்து சுத்தி பார்ப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவலி குட், நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அவங்களும். அவங்க கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நாங்க ப்ரூவ் பண்றதுதான் இதுதான் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நிறைய எடுத்துட்டு வருவாங்க, அவங்க எடுத்துட்டு வருவாங்க. அது அப்புறம் நாங்க ஃபிட் பண்ணணும் எதோட மேட்ச் ஆகுது, எந்த கத்தி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்து அண்ணா நகர்ல ஒரு மர்டர் கேஸ். அந்த கேஸ்ல என்னன்னா அந்த பாடியை சுத்தி மிளகாப்பொடி இருந்தது. தட் வாஸ் த ஒன்லி க்ளூ. அவங்கள குத்திட்டு அவன் போயிட்டான், மர்டர் போயிட்டான். எங்களுக்கு வெறும் கிடைச்சது இந்த மிளகாப்பொடி மட்டும்தான், வேற எந்த க்ளூவுமே இல்லை. ஸோ தட் மிளகாப்பொடி வாஸ் brought டு our laboratory. அப்போ வந்து எங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மிளகாப்பொடியை என்ன பண்ணோம், நாங்கள் அனலைஸ் பண்ணோம். சரி, இது ஏதோ ஒரு மெட்டீரியல் கொண்டாந்துருக்காங்க, இதை வச்சு ஏதாவது போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா இதுதான்மா கிடைச்சது, இதை வச்சு எங்களுக்கு ஏதாவது க்ளூ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அது மிளகா பொடின்னு கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் மிளகா பொடின்றத கண்டுபிடிச்சோம். எம்டிஆரா, ஆச்சி மிளகா பொடியா, வீட்டில் இருக்கிற மிளகா பொடியா, இல்லை லோக்கல் மிளகா பொடியா என்னங்கிறத அது ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டு, அதுக்கு ஹெச்பிஎல்சின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது, ஹை பர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டு இப்ப மிளகா பொடினா என்னென்ன நம்ம போடுவோம், அதுல மிளகா, ஜீரகம், மிளகு எல்லாமே போடுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு இதுலயும் ஒரு கெமிக்கல் கான்ஸ்டுவென்ட் இருக்கும். ஓகே, சரியா? இந்த கெமிக்கல் கான்ஸ்டுவென்ட் எந்த லெவல்ல இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் மிளகா பொடிக்கும் இது வந்து வேரி ஆகும். மிளகு ஒன்றுத்துல கூட போட்டிருப்பான், இன்னொத்துல கொஞ்சம் குறைச்சலா போட்டிருப்பான் இல்லையா. அதே மாதிரி மிளகா ஒன்றுத்துல கூட தனியா அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா. அந்த கான்ஸ்டுவென்ட், அந்த கெமிக்கல் கான்ஸ்டன்ட் எந்த பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அது ஒரு எம்டிஆர் மிளகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டோம். அந்த பிராண்டோட தட் வி குட் டெல். சரி, அப்புறம் என்ன பண்ணாங்க, அங்க எங்களுக்கு சயின்டிபிக் ஆஃபீஸர்ஸ் லோக்கல் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸோடையும் ஒரு சயின்டிபிக் ஆஃபீஸர்ஸ் வந்து அட்டாச் ஆயிருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு சயின்டிபிக் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த போலீஸ்காரவங்க வந்து இந்த டைப் ஆஃப் மிளகா அப்படி அந்த வீட்டுக்கு சுத்தி இருக்கு இல்லையா, கடைகள் இருக்கு இல்லையா, அந்த கடைகள்ல யாராவது அந்த டேட்ல வாங்க வந்தாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையா வாங்கியிருக்கணும். ஆமா, கடைகள்ல போய் தேடி அந்த வீட்டு டிரைவர் அதுக்கு முன்னாடினால அந்த எம்டிஆர் மிளகாப்பொடி வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பிடிச்சிட்டாங்க. அந்த டிரைவரை பிடிச்சி கேட்டப்ப அந்த அம்மா வந்து she used to give money to the driver போல இருக்கு. கான்ஸ்டன்டா அந்த அம்மா கொடுத்துட்டு அட் ஒன் ஸ்டேஜ் வேணா ரொம்ப தொல்லை பண்றான்னு சொல்லிட்டு ஒரு நாள் she refused. இனிமே உனக்கு கொடுக்க மாட்டேன், எவ்வளோயா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து துபாயில இருந்தாங்க, அந்த அம்மா யாரும் இல்லை, தனியா இருந்தாங்க. இவன் வந்து கொலை பண்ணிட்டு, இவன் டாக் எல்லாம் வந்தா கூட ஸ்னிஃப் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதனால அது ஒரு உண்மையா மேடம். அது இப்போ இந்த மிளகா பொடி எல்லாம் போட்டா வந்து டாகால அதுக்கப்புறம் ஆமா, அதுக்கு வந்து அந்த ஸ்மெல் டிஃபரன்ஸ் தெரியாம போயிடும் இல்லையா, அதனுடைய நாஸ்ட்ரல் இதெல்லாம் வீணா போயிடும்ல. சோ அதனால அவன் அந்த மிளகா பொடியை போட்டுட்டு போயிட்டான். ஆனா நீங்க அந்த மிளகா பொடி வச்சு நாங்க அப்புறம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த மிளகா பொடி நிறைய அந்த மாதிரி டைப்ஸ் மர்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம் நாங்க. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் நல்ல ஒரு கேஸ் நாங்க பண்ணது. அது வந்து ஆனா we took nearly 2 to 3 months to find out that person. கொஞ்சம் டீடியஸா தான் இருந்தது அந்த கேஸ், பட் கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒரு நல்ல கேஸ். ஒரு கேஸ்ல வந்து என்னன்னா, நான் வந்து விழுப்புரத்துல இருந்தப்ப இந்த கேஸ் ஆக்சுவலா நடந்தது. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், வெரி நைஸ் பர்சன், அவர் பேசிக்கா வெரி நைஸ் பர்சன். அவர் தான் எங்களுக்கு கேசஸ்லாம் கொண்டாந்து கொடுப்பார். என்னன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் சம்டைம்ஸ் தப்பாலாம் பிடிச்சிருவாங்க இல்லையா, அதுல வந்து இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஏதோ கொஞ்சம் ட்ரபிள் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஒரு முறை என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு கேஸுக்காக அவங்கள கூட்டிட்டு போனாங்க போல இருக்கு. அப்ப வந்து சும்மா ஒரு என்கொயரிக்கு தான் கூட்டு போயிருக்காங்க. அவங்கள உடனே விட்டுட்டாங்க, என்கொயர் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, எங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த போலீஸ்கார் வந்து எங்களை இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. தட் கான்ஸ்டபிள் இஸ் அ வெரி நைஸ் பர்சன், ஸ்டில் ஹி இஸ் தேர். இங்க விழுப்புரத்துல இருக்காரு, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் தான் அவர். ரொம்ப நல்லவர். சில பேர் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. வயசானவர் அவர். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எங்களை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த ஸ்கர்ட்ஸ் அதெல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்தது. மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்தப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பெருசாயிட போதேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க. சரி, இது ஒரு இழப்பா ஈடு செய்யணும்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சாம்பிள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப யூஸ்வலா வீல் கோ ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் செமன் அதில். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஸ்கர்ட்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ச் வாட்டர். ஸோ பழி வாங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய ஸ்டார்ச் தண்ணியை ஊற்றி அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, அக்யூஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, அது வந்து அவரை சஸ்பெண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க கேஸ் ப்ரூவ் பண்ணி அவரை உள்ள இழுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணோம் எங்க டிபார்ட்மெண்ட்ல. ஸோ தட் வாஸ் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு கேஸ். ஏன்னா என் கண் முன்னாடியே அவருக்கு வந்து உடனே சரிப்படுத்தியாச்சு அவருடைய வேலை, அவருடைய இழப்ப. ராதர் ரொம்ப பயந்துட்டு இருந்தார் அவர், என்ன ஆக போதும், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஒன்றும் பண்ணல, அப்போ ஒன்றும் ஆகாது, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க. ஏன்னா there are so many things சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஒருத்தர் சரி ஒருத்தர் சரியில்லைன்னு ப்ரூவ் பண்ணக்கூடியது. அப்படியே நாங்க வந்து செமன் கண்டுபிடிச்சாலும் வில் கோ ஃபார் குரூப்பிங். ஸோ அந்த குரூப்பும் இன்னொரு க்ளூ கிடைக்கும். ஸோ இப்போ இங்க பேசிக்காவே அடிபட்டு போச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாம அவருக்கு அவரோட லைஃப்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பண்ணி தந்தோம். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு கேஸ். அதுக்காக நான் விழுப்புரத்தில் வந்து ஓவர் நைட் ஸ்டே பண்ணேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர் as assistant director for 3 years. அங்கே எனக்கு போஸ்டிங் போட்டிருந்தாங்க, ப்ரமோஷனில் 3 years அங்கே போஸ்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் செஞ்சேன். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி கேஸ். அதே மாதிரி இன்னொரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை கேஸு. அதில் என்னன்னா, அந்த குழந்தை வந்து ஷி வாஸ் ப்ராட் டெட் டு த ஹாஸ்பிட்டல். டாக்டர் கீதாஞ்சலின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண கேஸ் அது. அவங்க வந்து அங்கே எஃப்எம்ல இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தையோட வயிற்றுல வந்து குவினால் ஃபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்டிசைடு கண்டுபிடிச்சோம். குழந்தை வயிற்றுல குவினால் ஃபாஸ் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப சாதாரணமாக இதுக்குள்ள கிராமத்தில் வேலை செய்கிறவங்க, ஒன்றும் இதில் ஒர்க் பண்ணல, நிலத்துலலாம் ஒர்க் பண்ணல. ஸோ இது எப்படி இந்த குழந்தைக்கு வந்து, இந்த குழந்தை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அது ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 4th standard 5th standard கேர்ள். நாங்கள் போயிட்டு அங்கே எங்கே பார்த்தா அந்த பெஸ்டிசைடே கிடைக்கல. இது எப்படி இது சாப்பிட்ருக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தேகம், ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த கேஸ்க்காக. அதுக்கப்புறம் சரி ஒரு நாள் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பக்கம் போய் பார்த்தப்ப ஸ்கூலில் வந்து பின்னாடி வந்து திறந்தபடி இருக்கும். அந்த அங்கே கிராமத்து ஸ்கூல்லாம் உங்களுக்கு அப்படி தானே இருக்கும், ஓப்பனாக தானே இருக்கும். இந்த குழந்தைக்கு வந்து பச்சை வெண்டைக்காய் சாப்பிட்றதுல அதுக்கு ஒரு ஆசை இருந்துருக்கு. அது எப்போதுமே போய் அந்த பச்சை வெண்டைக்காவை சாப்பிடுமா, அந்த பின்னாடி நிலத்துல பச்சை வெண்டைக்காவை எடுத்து சாப்பிட்டுருக்க. அதுல குவினால் ஃபாஸ் இந்த இது பூச்சி வராம இருக்கணும்ன்றதுக்காக ஸ்ப்ரே பண்ணி வச்சிருங்க. இது கான்ஸ்டன்டா போய் சாப்பிட்டு இட் ஹட் ஹேப்பன் டு பி a chronic poisoning. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ கில்லிங் பாய்சனிங் வந்து அந்த குழந்தை பல விஷயம் கண்டுபிடிச்சு. இதெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இல்லையா? ஆமா, இது மாதிரிலாம் நான் வீட்டுல வந்து அப்பா மாதிரி தான் நாங்களும் ரொம்பலாம் பேச மாட்டோம் கேஸ் பத்திலாம். இது வந்து முடிஞ்சிருச்சு, நானும் இப்ப சர்வீஸ் விட்டு வெளியில வந்துட்டனால மோரோவர் இட் வில் பி a clue for others. எதுவும் இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை அப்படியே சாப்பிடாதீங்க, நல்லா வாஷ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா எங்க ஹஸ்பண்டோட அண்ணா இருக்கார் இல்லையா, அவரு தான் இந்த சப்ஜெக்டே எனக்கு வந்து நீங்க அதுல படி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதே. இல்ல இது வந்து எங்க வீடு வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கின இடம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மை பிரதர் காட் மேரிட், அதுக்கப்புறம் ஐ காட் மேரிட் டு ஹர் பிரதர். அது மாதிரி அவங்க எங்க ஹஸ்பண்டோட அண்ணா வந்து இது ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். எனக்கு அப்போ ஃபாரன்சிக் சயின்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஆக்சுவலா ஐ வாண்ட் டு டூ பயோகெமிஸ்ட்ரி. பிஎஸ்சி முடிச்சுட்டு பயோகெமிஸ்ட்ரி பண்ணணும்னு தான். நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் இது ரொம்ப நல்ல சப்ஜெக்ட்ன்றனால ஐ டிட் எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ். அப்போல்லாம் ஃபாரன்சிக் சயின்ஸ்னா யாருக்குமே தெரியாது. வெரி ஃபியூ பீப்புள் knew about it. மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot.